இறந்து போனவர்களின் ஆதார் எண்கள் செயலிழக்கப்பட்டிருப்பதாக ஆதார் தனித்துவ அடையாள ஆணையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த தகவல் தொடர்பான விவரங்கள். நாடு முழுவதும் இறந்து போன 2 கோடிக்கும் அதிகமான ஆதார் எண்களை செயலிழக்கப்பட்டிருப்பதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்திருக்கிறது. எப்படி இப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் SIR என்ற பெயரில் வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறதோ அதே போல இந்த ஆதார் தரவு தளத்தின் தொடர்ச்சியான துல்லியத்தை பராமரிக்கவும் இந்த ஆதார் தரவு தளத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சியின் ஒரு அங்கமாக இறந்து போன 2 கோடிக்கும் அதிகமான நபர்களுடைய ஆதார் எண்கள் செயலிழக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது நமது குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் இறந்து விட்டால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற தகவல்களை முறையாக யாரும் தெரிவிப்பதில்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆதார் எண்கள் செயலிழக்கப்படுகிறது என்றால், இதற்காக இந்திய பதிவாளர் ஜெனரல், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பொது விநியோக முறை, தேசிய சமூக உதவி திட்டம் ஆகியவற்றிலிருந்து தரவுகளை பெற்று அந்த தரவின் அடிப்படையில் இந்த இறந்து போன நபர்களின் ஆதார் எண்கள் செயலிழக்கப்படுவதாக இந்திய தனித்துவ அடையாள ஆவணம் தெரிவித்திருக்கிறது. இப்போ யாராவது அரசிலிருந்து ஒரு உதவித்தொகையை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற உதவித்தொகை நிறுத்தப்படும். இப்படி பல்வேறு அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஆதார் எண்ணும் ஒருவர் இறந்த பிறகு மற்றொருவருக்கு ஒதுக்கப்படுவது இல்லை. இருந்தாலும் கூட ஒரு நபர் இறந்தால் அவரது ஆதார் எண்ணை வைத்து செய்யப்படுகின்ற அடையாள மோசடி அல்லது நலத்திட்டங்களை பெறுவதற்கு முறையற்ற வகையில் அந்த ஆதார் எண்களை பயன்படுத்துவது ஆகியவற்றை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக UIDAI தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஒரு குடும்ப உறுப்பினர் தங்களது குடும்பத்தில் யாரேனும் இறந்து போயிருந்தால் அவரது ஆதார் எண்ணை நீக்குவதற்கு மை ஆதார் என்கிற ஒரு இணைய தளத்தை ஆதார் அறிமுகம் செய்திருந்தது. அந்த தளத்திற்கு சென்று குடும்ப உறுப்பினர்கள் டெத் சர்டிபிகேட் போன்ற அந்த சான்றிதழை சமர்ப்பித்து தன்னுடைய அடையாளத்தையும் உறுதி செய்து தங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய இறந்து போன ஆதார் எண்ணை நீக்கலாம் என்று ஆதார் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த முயற்சியில் பொதுமக்களும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். ஆதார் இணைய பக்கத்திற்கு சென்று தங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் இறந்து போயிருந்தால் தாமாகவே முன்வந்து அவர்களது பற்றிய தகவலை தெரிவித்து அந்த ஆதார் எண்களை செயலிழக்குமாறு ஆதார் ஆணையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.